Hi friends, welcome back to Tamil Amazing Facts. கடலுக்குள்ள ரெண்டு யானை நீந்த முடியாம உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்கு. அந்த யானையை யார் பார்த்தா, அது எப்படி கடலுக்குள்ள வரைக்கும் போச்சு, அந்த யானையை எப்படி ரெஸ்கியூ பண்ணாங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வழக்கம் போல இந்த வீடியோவும் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த லைக் பண்ண தட்டி விட்டுருங்க. நம்ம இந்தியன் ஓஷனில் இருக்கிற தீவு நாடு தான் ஸ்ரீலங்கா அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இங்கே ஏராளமான காடுகள், அதில் இருக்கிற வித்தியாசமான அனிமல்ஸ்ன்னு எக்கச்சக்கமான அதிசயங்கள் இருக்குது. அதனால தான் ஸ்ரீலங்காவை பேர்ல் ஆஃப் த இந்தியன் ஓஷன்னு சொல்கிறாங்க. ஸ்ரீலங்காவோட நார்த் ஈஸ்டில் இருக்கிற ஒரு இடம் தான் கோகிலை. இந்த இடத்துல நிறைய சின்ன சின்ன ரிவர்ஸ், மேங்க்ரூவ் ஸ்வாம்ப், ஓப்பன் ஃபாரஸ்ட்னு எல்லாம் கலந்த கலவையாக இருக்கும். அதனால காட்டு யானைகள் அதுக்குன்னு தேவையான உணவு மற்றும் தண்ணியை தேடி இங்கே நிறைய வந்து போகும். என்னதான் யானை பார்க்க பெருசா இருந்தாலும் அதுங்க ஒரு நல்ல ஸ்விம்மர்ஸ். இதுங்களால கண்டினியூஸா 6 hours ஸ்விம் பண்ண முடியும். அதுல கிட்டத்தட்ட 48 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி அதோட கால்களும் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும். நீந்தும் போது அதோட வாயை தண்ணிக்குள்ள வச்சுக்கிட்டு தும்பிக்கையை வெளியே நீட்டிக்கும். இதனால மூச்சை ரொம்ப ஈஸியா விட முடியும். அட் த சேம் டைம் ரொம்ப நேரம் ஸ்விம் பண்ணவும் முடியும். ஒருவேளை டயர்ட் ஆனா ஸ்விம் பண்ணலைனாலும் கொஞ்ச நேரம் அதோட பாடி ஃப்ளோட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி தான் அதோட பாடி டைப் இருக்கு. இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீந்தி போன யானை தான் கடலுக்குள்ள போயிடுச்சு. 2017 ஜூலை 11 அன்னைக்கு வழக்கம் போல ஸ்ரீலங்கன் நேவி பேட்ரோலிங் போயிட்டு இருந்தப்போ தூரத்துல கருப்பா விசித்திரமா ஒரு உருவம் மிதந்துட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. அதை பார்த்தவங்க செத்து போன திமிங்கலம் தான் மிதக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு கிட்ட போய் பார்த்தா அவங்களுக்கு பயங்கர ஷாக். ஏன்னா அங்க மிதந்துட்டு இருந்தது ஒரு யானை, அதுவும் உயிருக்கு போராடிட்டு தத்தளிச்சிட்டு இருந்திருக்கு. இதை பார்த்த நேவி ஃபோர்ஸுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா கரையில இருந்து கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் கடலுக்குள்ள இந்த யானை இருக்கு. இது எப்போ இங்கே வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு மண்டையை போட்டு உடச்சிக்காத குறை தான். இன்னொரு பக்கம் யானை தும்பிக்கையை வெளியே நீட்டிட்டு இருந்தாலும் அதால சுத்தமா முடியாம பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருக்குன்னு எல்லாருக்கும் புரிஞ்சுது. யானையும் முடிஞ்ச வரைக்கும் தும்பிக்கைய வெளியே நீட்டி தத்தளிச்சிட்டு இருந்தது. இந்த நேரத்துல எதை பத்தியும் யோசிக்காம யானைய உடனே காப்பாத்தணும், இல்லனா எப்ப வேணாலும் அது கடலுக்குள்ள மூழ்கிடும்னு ஹையர் அபிஷியல்ஸுக்கு சொல்ல ரெஸ்கியூ ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் இதில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு ரெஸ்கியூ ஆப்ரேஷனை இவங்க இது வரைக்கும் பண்ணதே இல்லை. அதாவது கடலுக்குள்ளேருந்து யானையை ரெஸ்கியூ பண்ணதே இல்லை. ஸோ இந்த ஆப்ரேஷன் ரொம்ப புதுசு. அதனால் இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் சொதப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் என்ன நடந்தாலும் யானையை எப்படியாவது காப்பாற்ற நிறைய ரெஸ்கியூ டீம், வைல்ட் லைஃப் ஆக்டிவிஸ்ட், ஸ்கூபா டிரைவர்ஸ்னு எல்லாரும் வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யானையை பேனிக் ஆக்காம அதுகிட்ட போய் சிச்சுவேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது கொஞ்சம் பயந்தாலும் அதுக்கும் ரிஸ்க்கு, ரெஸ்கியூ பண்ண போனவங்களுக்கும் ரிஸ்க்கு. ரெஸ்கியூ டீமோட பிளான் யானை உடம்புல கயிறை கட்டி அதை அப்படியே இழுத்துட்டு வந்து கரையில் விட்டுறணும். பிளானை கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல, ஆனால் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா யானையோட வெயிட் 2 to 5 டன் இருக்கும். அதுகிட்ட போய் அதை கயிறை வச்சு கட்டும்போது யானை கொஞ்சம் பயந்தாலும் யானையும் தண்ணிக்குள்ள போயிடும், ரெஸ்கியூ பண்ண போனவங்களையும் இழுத்துக்கிட்டு போக வாய்ப்பு இருக்கு. அதனால சிச்சுவேஷனை பொறுமையா ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஒரு சைடு ரெஸ்கியூ டீம் அவங்க வேலையை பொறுமையா பார்க்க ஆரம்பிச்சாலும் இன்னொரு பக்கம் யானை தும்பிக்கையை வெளியே கூட நீட்ட முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா இன்னொரு பக்கம் கடல் அலையோட சீற்றம் அதிகமாயிடுச்சு. இந்த நிலைமைய ரெஸ்கியூ டீம் புரிஞ்சுக்கிட்டு உடனே கடலுக்குள்ள குதிச்சு பொறுமையா யானை பக்கத்துல போய் அது மேல கயிறை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க.
கயிறு கட்டினதும் பொறுமையாக அதை இழுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் யானை பதட்டத்தில் அவங்களுக்கு பிடி கொடுக்காம இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் யானைக்கு இவங்க ரெஸ்கியூ பண்ண தான் வந்திருக்காங்கன்றது புரிஞ்சிருக்கும் போல. ஏன்னா யானை படிப்படியாக ரெஸ்கியூ டீமுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. யானையோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா ரெஸ்கியூ டீம் எந்த பக்கம் கயிறை இழுக்கிறாங்களோ அந்த பக்கமாகவே இதுவும் நீந்த ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வழியாக கரைக்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் யானை நம்ம வெளியே வந்துட்டோம்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு ஸ்பீடாக நீந்தி கரைக்கு வந்துருச்சு. இந்த ரெஸ்கியூ ப்ராசஸை நாம் சில நிமிஷத்துலேயே பார்த்து முடிச்சிட்டோம்ல. ஆனால் இந்த யானையை ரெஸ்கியூ பண்ண கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஆயிருக்கு. இந்த ஷாக்கிங் நியூஸ் ஊரெல்லாம் பரவி இந்த ரெஸ்கியூ மிஷனை பற்றி எல்லாரும் பெருமையாக பேசி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த சம்பவம் நடந்துருச்சு. சேம் 2017 ஜூலை 23, அதாவது அந்த சம்பவம் நடந்து அடுத்த 12 நாளில் இந்த சம்பவம் நடக்குது. ஆனால் இது நடந்தது கோகிலைக்கு பக்கத்தில் இருக்கிற ட்ரிம்கோ மலையில். இதில் இன்னும் ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்ன தெரியுமா? இங்கே கடலுக்குள்ளே இருந்தது ஒரு யானை கிடையாது, 2 யானை. ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு ரெஸ்கியூ ஆப்ரேஷனை ஜஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி தான் நேவி டீம் பண்ணதால இந்த ரெஸ்கியூ ரொம்ப ஈஸியாக இருந்துருச்சு. ஸோ சீக்கிரமாகவே யானைகளை கரைக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி டிஃப்ரெண்ட் கண்டென்ட் பார்க்குறதுக்கு நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையுமே அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.